ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி மராத்தான் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கம்பெனி நாட்கோ ஃபார்மா. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நாட்கோ ஃபார்மா ஃபார்மா செக்டரில் இருக்க ஒரு முக்கியமான கம்பெனி. சின்ன கம்பெனியாக இருந்தாலும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 880 ரூபா. இவங்களோட 52 வீக் ஹை 1639, 52 வீக் லோ 848. லாஸ்ட் ஒன் டேல இவங்களோட ஷேர் ஆல்மோஸ்ட் 10% கீழே விழுந்து 880 ரூபாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் 90 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி மண்டேலேருந்து லாஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் இது 33% வரைக்கும் கீழே விழுந்து 426 ரூபா குறைஞ்சி 880 ரூபாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாட்கோ ஃபார்மா லாஸ்ட் 2 டேஸில் ஆல்மோஸ்ட் 30% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. அந்த ஒரு ரீசன்னால இன்வெஸ்டர்ஸ்க்கு 6000 ரூபா கோடி வரைக்கும் இழப்பு. நாட்கோ ஃபார்மா இந்த அளவுக்கு கீழே வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அவங்களோட ரெவென்யூ, ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் இன்கம் எல்லாமே டவுன் ஆயிருந்துச்சு. அதுலேயும் அவங்களோட நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் 37% டவுன் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் இயரில் சேம் குவார்ட்டரில் 212 கோடின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் 132 கோடி தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ரெவென்யூவும் லாஸ்ட் இயரில் சேம் குவார்ட்டரில் 758 கோடின்னு இருந்தது. இப்போ 474 கோடியாக குறைஞ்சிருக்கு. அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிசல்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இவங்களோட ஒரு மெடிசன் ரெவல்மெட்டுங்கிறது நல்லா சேல் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பேஷண்ட் காப்பி நெக்ஸ்ட் இயரில் எக்ஸ்பயர் ஆகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதனால் நெக்ஸ்ட் 1 இயர் இதோட பர்ஃபார்மன்ஸ் இதே லெவலில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Q3 ரிசல்ட்ஸில் அவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50 இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ரெக்கார்ட் டேட் 18th Februaryன்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் டேட் 28th Februaryன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மா விழுந்ததுக்கு Q3 ரிசல்ட்ஸ் இல்லாமல் வேறொரு மெயின் ரீசனும் இருக்குது. அது டொனால்ட் ட்ரம்ப்போட டேரிஃப் பாலிசி. இவர் 2 வீக்ஸ் முன்னவே சொல்லியிருந்தாரு இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லியிருந்தாரு. பட் லாஸ்ட் வீக் மோடி அங்கே போயிருந்ததுனால டொனால்ட் ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தை மூலியமாக டேரிஃப் எல்லாம் கூட ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. பட் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாரு எந்தெந்த நாடுகள்லாம் அவங்களோட பொருட்களுக்கு வரி விதிக்கிறாங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் அவரும் அதை விட அதிகமாக வரி விதிப்பதாக சொல்லியிருக்காரு. ஒரு ரீசன்னால நாட்கோ ஃபார்மா, லூபின், கிரானுவல்ஸ், மேன்கைன் ஃபார்மா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட 4%லேருந்து 10% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஃபார்மா இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 11% கீழே விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஆட்சியில் இருந்த காலத்துலேயும் இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் சில ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்ததா சொல்லியிருக்காங்க. ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ் சொல்லியிருக்க மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் பீரியடில் FDA கிட்டேருந்து ரெகுலேட்டரி ரூல்ஸ் கிளியர் பண்ணுறதும் அவங்ககிட்டருந்து ப்ராடக்ட் அப்ரூவல் வாங்குறதுமே இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நாட்கோ ஃபார்மாவோட பாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸை குயிக்காக அனலைஸ் பண்ணிடலாம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பரில் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் 1537ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 883. இது ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி PE ரேஷியோ பார்த்தீங்கன்னாலும் லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022ல் இதோட PE ரேஷியோ 80ங்கிற லெவலில் இருந்துச்சு. பட் கரண்ட் PE ரேஷியோ ஆல்மோஸ்ட் 8. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கோட மீடியன் பியும் 26. ஸோ மீடியன் PE கூட கம்பேர் பண்ணிங்கனாலும் இதோட கரண்ட் PE ஆல்மோஸ்ட் 8% தான் இருக்குது. இது ரொம்பவுமே கம்மி. அதனால் இந்த ஸ்டாக்கை அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப நாட்கோ ஃபார்மாவோட PE செக்டர் ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. இதோட கரண்ட் PE ரேஷியோ ஆல்மோஸ்ட் 10%. இதோட சன் ஃபார்மா கம்பேர் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் 34% PE ரேஷியோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாட்கோ ஃபார்மாவோட டிவிடெண்ட் ஈல்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் 1% இருக்குது. மற்ற ஃபார்மா செக்டர் கம்பெனி கூட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக நாட்கோ ஃபார்மாவோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் குயிக்காக பார்த்துடலாம். ப்ரொமோட்டர்ஸ் டோட்டலாக 50% வரைக்கும் ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் கிட்ட 26% ஹோல்டிங் இருக்குது. எந்தெந்த கம்பெனியில எல்லாம் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பெட்டராக இருக்கோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதா மீனிங். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் நாட்கோ ஃபார்மாவை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி டோட்டலாக டெபிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டிவிடெண்ட் ஈல்ட் ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்குது. அது 24%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவோட ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.